அன்பான ஒருவரை வணக்கம். இன்று ஒரு நல்ல தலைப்போடு வந்திருக்கிறேன். நல்ல பாடல், அவ்வையார் பாடல் தான். கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி, இருங்கதலி தண்டுக்கும் நானும், பெருங்கானில் காரெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றது ஈரிரவு துஞ்சாது என் கண் என்று அவ்வையார் பாடுகிறார். மிகவும் மனம் நொந்து பாடுகிறார். என்னது, பெரிய பெரிய கருங்காலி கட்டைகளெல்லாம் உடைக்கின்ற இந்த அறிவு கோடாலி ஒரு சாதாரண வாழைத்தண்டை வெட்டப்போய் மாட்டிக்கொண்டதே. காட்டிலே, பெருங்காலில், கானகத்திலே காட்டு எருமை மேய்க்கின்ற இந்த காளை இளம் பொடியனுக்கு நான் தோற்றது, எனக்கு 2 இரவுகள் எனக்கு தூக்கம் வராது என் கண்கள் என்று சொல்லி முருகா என்று நொந்து கொள்கிறார். இது என்னென்னு சொன்னால், முருகன் அவ்வையார் மீது மிகவும் பற்றுள்ளவர், அன்புள்ளவர். ஒரு முறை வீதி வழியாக அவ்வையார் சென்று கொண்டு இருக்கின்ற பொழுது மரத்திலே அங்கே முருகன் பழம் பறித்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த வழியிலே சென்ற அந்த அவை பாட்டை சொல்கிறார், தம்பி எனக்கும் சில பழங்களை பித்து போடுவேன்னு சொல்கிறார். அப்பொழுது அங்கே மரத்திலே இருக்கின்ற முருகன் ஆகி சின்னப்படின்னு சொல்கிறார், பாட்டி உங்களுக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? பாட்டியும் சளைக்காது, சுட்ட பழமாகத்தான் போடு என்று சொன்னார். உடனே முருகன் என்ன செய்கிறார், மரக்கிளையை அங்கே ஆட்டுகின்ற பொழுது பழுத்த பழங்கள் கீழே விழுகின்றன. அந்த பழுத்த பழங்களை எடுத்து அவ்வையார் என்ன செய்கிறார், ஃபூ ஃபூ என்று ஊதி அந்த தூசுகளை அகற்றிவிட்டு சாப்பிட்டு சாப்பிடும் பொழுது அங்கே மேலே இருந்த சிறுவன் கேட்கிறான், பாட்டி என்ன பழம் வெகுவாக சுடுகிறதோ என்று கேட்கிறார். அப்பொழுதுதான் சுட்ட பழம் சுடாத பழம் என்பதற்கு அர்த்தத்தை விலகிக் கொள்ளுகின்ற அவ்வையார் மனதிலே ஒரு அச்சம், தனது கௌரவம், தனது ஆணவம் குறைக்கப்பட்ட ஒரு செயலை கண்டு வருந்தித்தான் இந்த பாடலை அவர் பாடுகிறார். கருங்காலி கட்டைக்கு நானாத கோடாலி, இருங்கதலி தண்டுக்கும் நானும், பெருங்கானில் காரெருமை மேய்க்கின்ற இந்த காளைக்கு நான் தோற்றது ஈரிரவு 2 இரவுகள் துஞ்சாது எனக்கு 2 இரவுகள் கண் தூங்காது என்று வந்து பாடுகிற பொழுதுதான் பின்னர் சொல்கிறான் முருகன், பாட்டி அவளை நோகுவிக்க மனமில்லை, அவரது தூக்கத்தை கெடுக்க மனமில்லை. அவர் சொன்ன, பாட்டி இந்த பழத்தை பறித்தது நான் தான், உங்கள் முருகன் தான் என்று சொல்லிவிட்டு சிரிக்கிறார். அப்பொழுதுதான் இந்த பாட்டி எடுக்கிறார். பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா என்று அழகான பாடல்களை பாடிய அந்த அவ்வையார். இதுதான் முருகனுக்கும் அவருக்கு வந்து விளையாடல். மற்றது அறிவு என்பது எல்லோரிடத்திலிருந்து எல்லோரும் கற்றுக்கொள்வது. சிறியவர் பெரியவர் என்று இல்லை. தச்சனுக்கு மரவேலை தெரியும், கொல்லனுக்கு இரும்பு வேலை தெரியும், ஆசிரியனுக்கு படிப்பிக்க தெரியும், சாரதிக்கு வாகனம் ஓட்ட தெரியும். ஆகவே இது எல்லாம் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. ஆகவே எல்லோரையும் நாங்கள் மதிக்க வேண்டும், பெரியவரிலிருந்து சிறிய மதிக்க வேண்டும் என்ற அழகான தத்துவத்தை தான் இந்த பாடல் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.